செடாயை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணக்கூடிய மெட்டீரியல் தான் நம்ம ஏசி பிளாக்னு சொல்லக்கூடியது. இந்த ஒரு விஷயத்த 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இப்போ வந்துட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கஷ்டம் எனக்கு இப்போ ஈஸியா இருக்கு. காரணம் என்னன்னா பேக்ரவுண்ட்ல செடாவே இருக்கிற விஷயம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ராம்நாடுக்குள்ள மட்டுமே என்னுடைய பயணம் பயணிச்சுட்டு இருந்த இப்போ சொல்லப்போனா தமிழ்நாடு ஃபுல்லாவே என்னுடைய மெட்டீரியலை சப்ளை பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் செடை மூலமா தான் எனக்கு கிடைச்சது. 6 வருஷம் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல இருந்தாலுமே வந்துட்டு ஒரு 3 மாசம் தான் நான் ஜாயின் பண்ண சொன்னேன்ல, எனக்கு விசிபிலிட்டி வந்துட்டு பக்காவாக எனக்கு ஹை பிச்சில் ஏறிச்சு. அது சடனாக வந்துட்டு நமக்கு நம்மளே வந்துட்டு பிரபலம் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் இப்போ உள்ள பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஆனால் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் தான் கனெக்ட் பண்ணுறோமா, வெறும் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் சர்க்கிளில் தான் இருப்போமா அப்படிங்கிற ஃபீல் பண்ணேன். ஆனால் திருச்சி, மதுரை அப்படிங்கிறது எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லா வேகமாக கனெக்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.